உட்கார்ந்துருக்காங்க பாரு. அவர்களை காட்டிலும் நம்ம நல்லா தானே இருக்கோம். அவங்க உட்கார்ந்து இருக்காங்க, நம்ம எந்திரிச்சு நடமாடுதோம் பாத்தியா? அதுவே நமக்கு பெரிய வரம் நினைச்சு சந்தோஷப்படணும். காலையில ஒரு வாட்டி கடவுளை கும்பிடணும், மதியம் ஒரு வாட்டி கடவுளை கும்பிடணும், நைட்டு படுக்கும் போது இறைவா என்ன எப்போதும் இதே மாதிரி சந்தோஷமா வச்சுக்கோ, எனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துறாத அப்படின்னு கையெடுத்து கும்பிடணும். நம்ம என்ன குறைஞ்சு போனோம்? நல்லா சாப்பிடுதோம், நல்ல உடம்ப கொடுத்திருக்காரு, கைய காலை கொடுத்திருக்காரு, திறமைய கொடுத்திருக்காரு, உழைச்சு சாப்பிட நல்ல வேலையை கொடுத்திருக்காரு, வேலைக்கு தகுந்த ஊதியத்தை கொடுக்காரு. இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? இதுக்கு மேல என்னது வேணும்? ஒண்ணுமே வேண்டாம். நமக்கு உழைச்சு சாப்பிட்டா போதும். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, அதை நினைத்து பார்த்து நிம்மதி தேடுன்னு இருக்கான். நமக்கும் கீழே எத்தனை மக்கள் இருக்காங்க, எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க. அப்ப நம்மள ஆண்டவன் நல்லா தானே வச்சிருக்காரு, நம்மள கடவுள் ராஜாவா வச்சிருக்காரு. அதனால இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் இப்படி தவம் இருக்கும் போது சிவபெருமான் அன்றாட பணிகளை செய்வதற்கு அமுதலக்க புறப்பட்டார். ஆண்டவே அமுதலக்க புறப்பட்டார் அப்படின்னு சொன்னா இந்த பார்வதி தான் பகவானுக்கு படியரிசி கொடுப்பது வழக்கம். அன்னைக்கு பார்க்க பார்வதிக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? இந்த ஆண்டவை உலகம் எல்லாம் படியிழக்க போறார். பார்வதி நம்ம ஒத்தையில தானே ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்கோம், கைலாசத்துல இருக்கோம். அதனால இன்னைக்கு சிவபெருமானோடு சென்று இவர் படியிழப்ப பார்த்து விட்டு நம்ம பரிசோதனை பண்ணிட்டு வந்தாங்க. அழகா வந்தாங்க. அப்படி என்று சிவபெருமானை அழைத்து ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே ஆதி சக்தி வார்த்தை கேளோ ஈசனே இறையோனே என்னுடைய வார்த்தை கேளோ ஈரேழு உலகமெல்லாம் இறையளக்க போகும்போது நான் உங்களோட படியளப்பை மையமானும் பார்க்க வேணும். பகவானோட படியளப்பை பார்வதி நாம் பார்க்க வேணும், பார்வதி நாம் பார்க்க வேணும், பார்க்க வேணும். பார்வதி நாம் பார்க்க வேணும், பார்வதி நாம் பார்க்க வேணும். அப்ப பார்வதியும் கேட்ட போது பரம்பொருளும் ஏது சொல்வா ஏடி அம்மா பார்வதி பார்வதியே அம்மா நீ என்னுடைய வார்த்தை கேளு, வார்த்தை கேளு. அம்மாயே பார்வதா தேவி, நான் ஈரேழு உலகமெல்லாம் இறையளக்க போனேனையானா என் கூட வரணும்னு உனக்கு என்னடி ஆசை? நீங்க அழகம் சொல்லுதா படி, நீங்க எப்படி அழகேன்னு பார்க்கணும். நீங்க அழகத ஒரு வாட்டியா நான் பார்க்கணும் ஆசையா இருக்கு. நீங்க படி அளந்துட்டு வரீங்களா இல்ல படி அளந்துட்டேன்னு என்கிட்ட அழக்கீங்களா அப்படின்னு நான் வந்தா தான் உங்களை பார்க்க முடியும். என்ன கூட்டிக்கிட்டு போங்க, என்ன ஒண்ணா கூட்டி போங்க. பார்வதி என்னைக்கும் நான் தான் போவேன் வருவேன். படி இழக்கும் இடத்திற்கு உன்னை அழைத்து கொண்டு போறதுல எனக்கு என்ன நட்டமா? அப்ப கூட்டி போங்க. ஆனாலும் நான் ஆண்டவன் உலகத்தை ஒரு விதமாக படைத்தேன், உலகத்தில் உள்ள மக்களை எல்லாம் நான் பலவிதமாக படைத்திருக்கிறேன். பார்வதி பலவிதம் என்றால் எப்படி பகவானே? ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன் குருடு செவிடு பேடு நொண்டி மூக்கரை பிள்ளை உள்ளவர்கள் பிள்ளையே இல்லாதவர்கள். ஒரு ஆளுக்கு உலகத்தில் யாருக்கும் இல்லாத உயர்ந்த செல்வாக்கு கொடுத்திருப்பேன், பெரிய வசதியை கொடுத்திருப்பேன். ஆனா அவங்களுக்கு ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிப்பதற்கு ஒரு கூழ் கூட இருக்காது. அவங்களுக்கு ஒரு கோட்டை பொட்ட பிள்ளையா அள்ளி கொடுத்திருப்பேன். ஒரு கோட்டை எம்புட்டு பகவானே? 21. அடேப்பா 21. அந்த காலத்துல காக்கோட்டை, அரைக்கோட்டை, முக்கா கோட்டை இவரெல்லாம் முழு கோட்டின்னு பெத்து எடுத்திருக்காங்க. ஆமா நான் 21 புள்ள
எங்க அம்மாவுக்கு நான் 21வது பிள்ளை. அண்ணாச்சி உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கணும் ரொம்ப நாள் எனக்கு ஆசை. ஒண்ணு நான் 2 கேளுங்க. இவ்வளவு கருப்பா பிறந்தது எப்படி அண்ணாச்சி கருப்பா பிறந்தீங்க? அடே ஏன் அழகே கேட்கலோ? அழகை பத்தி கேட்க. உங்க அழகின் ரகசியம் என்ன? நான் ஏன் இவ்வளவு அழகா இருக்கேன்னு தெரியுமா? எதுக்குன்னு எங்க அம்மா வயிற்றுக்குள்ள நான் 21வது பிள்ளையா பிறக்கும் போது பேட்டை டவுன்ல பழைய பேட்டையில் எங்க அம்மா செட்டியார்ட்ட எள்ளு புண்ணாக்கா வாங்கி சாப்பிடுவோம். பழைய பேட்டை செட்டியார்ட்டையா? அவளுக்கும் பழக்கம். அந்த எள்ளு புண்ணாக்கு சாப்பிட போய் தான் அவ்வளவு அழகா இருக்கு. இருந்தாலும் கலர் வந்து இவ்வளவு அழகா இருக்க கூடாது பாத்துக்கோ. இப்படி ஒரு கருப்பு எங்கேயும் பார்க்கல. கருப்பு தாமா கட்டி வைக்கிறோம். எனக்கே எத்தனை முசுக்கால் வருது. என்னது? ஆமா நான் தான் செல்லு எடுக்காம இருக்கேன். ஆமா வருது உனக்கு நிறைய வருது. எத்தனை ஊர்ல அடிபட்டிருக்கேன்னு தெரியுமா? அடிபடாத ஏரியாவே கிடையாது தெரியுமா? ரொம்ப சந்தோஷம். கருப்புக்கு அவ்வளவு பேர் இருக்கு. அதாவது தாத்தா சொல்வதில் ஒரு நியாயம் இருக்கு. உண்மை. கருப்பு இருந்தாதான் சிவப்புக்கு மதிப்பு, சிவப்புக்கு மரியாதை. படிக்காதவன் இருந்தா தான் படிச்சவனுக்கு மரியாதை. ஏழை இருந்தா தான் பணக்காரனுக்கு மரியாதை. கெட்டவன் இருந்தா தான் நல்லவனுக்கு மரியாதை. படிக்காதவன் இருந்தா தான் படிச்சவனுக்கு மரியாதை. குடிக்கவன் இருந்தா தான் குடிக்காதவனுக்கு மரியாதை. குடிகாரன் இருந்தா தான் குடிக்காதவனுக்கு மரியாதை. இந்த நல்ல பேர் எங்க இருந்து வருது? கெட்டதுல இருந்து தான் நல்ல பேரே வருது. ஆமா. அது எப்படி? குடிகாரன் 10 பேர் இருந்தா தான் குடிக்காதவனுக்கு மரியாதை. இப்பவும் சொல்லுவாங்க. ஆமா. உங்களுக்குலாம் அறிவு இருக்கா? யாருக்கு? வீட்டுக்காரனை பாத்தீங்களா? அவன் தண்ணி அடிக்கானா என்ன செய்தான்? ஆமா. நீங்க சாயந்தரம் ஆகிட்டா தண்ணி அடிச்சு வரல. ஆமா. ஃபுல்லா குடிச்சு வரல ஐயா வரல அப்படி கட்டி மனைவி பேசுவா. ஆமா. அப்போ குடிக்காரன் இருக்கத்தான் இருந்தா தான் அவனை காட்டி கை காட்டி பேச முடியுது. ஆமா. அன்னைக்கு சொன்னா என்ன சொன்னா? நமக்கும் தெக்கூட்டுக்காரனுக்கு தான் ஒன்னா கல்யாணம் முடிஞ்சது. உங்க பட்டதான் அவன் தெக்கூட்டுக்காரன். ஆமா. அவன் கார் வாங்கிட்டான், வாய்க்காடு வாங்கிட்டான், வீடு வாங்கிட்டான். ஆமா. என்னெல்லாம் வச்சிருக்கான் தெரியுமா? அப்படின்னா என்னமா? என் பொண்டாட்டி அவன் எல்லாம் வாங்கி வச்சிருக்கான். நான் சின்ன வீடு வச்சிருக்கேன், அவன் வச்சிருக்கானா? அவனால முடியுமா? அதாவது நீ இப்ப சொன்ன பாத்தியா சின்ன வீடு. நீ சின்ன வீடுன்னு சொன்ன பிறகு எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகம் வந்திருக்கு. என்ன கதை? சொல்லு. எனக்கு பாரு தாத்தா. ஆமா. இப்ப இவர் அழக பத்தி பேசணும் பாத்தியா? ஆமா. அழக பத்தி பேசணும் பார்த்தா எல்லாருக்கும் தூக்கமே போயிருக்கு. அழக பத்தி பேசின உடனே தான் உன் கதை ஒண்ணு ஞாபகம் வந்திருக்கு. என்னம்மா? இவர் சின்னதா ஒரு புல்லுக்கட்டு வச்சிருக்காரு. புல்லட்டு. அந்த புல்லட்டு பைக்கு ஒரு 100 வாங்கி பெட்ரோல்ல போட்டுக்கிட்டு விடியா காலம் ஆச்சுன்னா மேக்க ஒருக்கா கிழக்க ஒருக்கா மேக்க ஒருக்கா வருவாரு. மேக்க சின்ன ஆச்சு இருக்கா, கிழக்க பெரிய ஆச்சு இருக்கா, 2 பேரையும் பார்க்கணும்னு விடியா காலம் எந்திரிச்சு இவர் முதல்ல போகும்போதே கிழக்க போயிட்டு வந்துருவோம்னு கிழக்க மாற போறாரு. அந்த அம்மா நினைப்பா இந்த கிழட்டு போய் எங்கேயா வர போறான், அவன் கிழக்க வருவான், மேக்க இருக்கா பாரு அவளை பார்க்க போவான், இவன் எங்க வருவான் அப்படின்னு இவன் 2 இட்லியை வாங்கி சாப்பிட்டுட்டு சட்டி பானை பூரா கழுவி போட்டுருப்பா. சாப்பிடணும்னு போனா சோறு வை அப்படின்னு அவ சொல்லுவா. ஆமா தினமும் இங்கே வரையரு மேக்க போய் தானே திணியரு போறோம். நான் அப்பல இட்லி வாங்கி சாப்பிட்டேன், அவ பொங்கி வச்சிருப்பா போய் தின்னு அப்படின்னு அவ சொல்லிடுவா. சரி இவர் அப்படித்தான் பொழுக்கு மேக்க போய் வருவா, கஞ்சியை குடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு மேக்கனிக்கு போனா அவ நினைப்பா ஆமா இந்த பையன் எங்கே வர போறான், உழைச்சு அவகிட்ட கொண்டு கொடுக்கானே உனக்கு சோறா வைக்கணும் அப்படின்னு நேத்து வச்சிருந்த பழைய சோறுக்கு ஒரு துவையில அரைச்சு அதை கஞ்சியை குடிச்சிட்டு அவளும் சட்டி பானையை அப்புறம் கழுவி போட்டிருப்பா. கடைசியில இவருக்கு என்ன ஆச்சு, நீங்க எங்கேயா வருவீன்னு பார்த்தேன், நீர் கிழக்க போவீர்னு பார்த்தேன் அப்படின்னு 2 பேரும் பேசி முடிச்சா. ஆக மொத்தத்துல என்ன ஆச்சு, ஒண்ணு கட்டினா உரியில சோறு, 2 கட்டினா முகட்டுல கயிறு இருக்கான். ஒரு பொண்டாட்டியை கட்டினா நம்ம புருஷன் வருவாரு அப்படின்னு ஈ பத்திக்கிட்டு உட்கார்ந்துருப்பா. கீழே வச்சிருந்தா
கீழே வச்சிருந்தா எறும்பு ஈ மொய்க்கும்னு உரியில கட்டி தொங்க விட்டு காவல் பார்த்திருப்பாலாம் ஒரு பொண்டாட்டினா. ஒன்ன கட்டினா உரியில சோறு, ரெண்ட கட்டினா முவட்டுல கயிறு தான். ஆமா. அது கூட இவருக்கு பொருத்தமா சொல்லணும்னா, 4ஆம் தெருவுல கல்யாணமா, நாய்க்கு அங்க ஒரு ஓட்டம், இங்க ஒரு ஓட்டம், இங்க ஒரு ஓட்டமா. நான் எத்தனை நாயை பார்த்துருப்பேன். அது மாதிரி அந்த நாய் கல்யாண வீடு, 2 கல்யாண வீடு இருந்தா இந்த நாய் ஒருவேளை அங்க சுவர் வச்சிருப்பாங்களோ அப்படின்னு முதல்ல அங்க போய் பாக்கும். அங்க இலையத்தான் போட்டிருப்பாங்க. சரி, இங்க சுவர் வச்சிருப்பாங்களோன்னு இங்க வருமா, இங்க இலைய தூக்கி தூர போட்டிருப்பாங்க. அது மாதிரி இவருக்கு அந்த பாடு. நீ சின்ன வீடு இருந்த உடனே அவருக்கு அவ்வளவு கஷ்டம். ஒரு பொண்டாட்டி கட்டினா நம்மகிட்ட அடிக்கடி சண்டைக்கு வருவா. 2 பொண்டாட்டி கட்டுனா அவ 2 பேரும் சண்டை போடுவா. நம்ம தோல்னு பாத்துக்கலாம். ஆமா. அதனால இந்த பார்வதா தேவியும் நான் உலகத்தை இப்படி பல விதமா படைச்சிருப்பேன்டி. ஏழையும் இருப்பார், பணக்காரரும் இருப்பார், உயர்ந்தவர் இருப்பார், தாழ்ந்தவர் இருப்பார். நீயோ பெண் மனது ஏழை மனம் கொண்டவா, சக்தியின் மனதோ இறக்க குணமுடையது. என் கூட வந்தேன்னு வையி, அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு, இந்த அம்மா ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்ட. நீ வீட்டுல இரு, நான் ஆண்டவன் போயிட்டு இப்ப வந்துருவேன். ஆண்டவா, உங்க கூட வரும்போது இதுல என்ன நான் எதுவும் பேசக்கூடாது, அவ்வளவுதானே. படியிழந்து முடிக்க வரைக்கும் என் வாயை திறக்க மாட்டேன், நான் மறுவார்த்தை பேச மாட்டேன். நான் நம்ப மாட்டேன். எதுக்கு பார்வதி, நீ இங்க வச்சு ஒண்ணு பேசுவ, அங்க வச்சு ஒண்ணு பேசுவ, அதனால உன் வார்த்தையில சுத்தம் இல்ல, உன்னை நம்ப முடியாதுடி. அப்படின்னா என்ன செய்யணும்? உங்க அண்ணன் இருக்காரு பாரு, கோபால கண்ணன். கண்ணன் மீது ஆணையிட்டு கொடுத்தா அடுத்த கணமே என்னோடு உன்னை அழைத்து கொண்டு போறேன், கூட்டிட்டு போறேன். இவ்வளவுதானா? எங்க அண்ணன் கோபால கண்ணன் மேல சத்தியமா படியிழந்து முடிக்க வரைக்கும் என் வாயை திறக்க மாட்டேன், நான் மறுவார்த்தை பேச மாட்டேன் என்று ஆணையிட்டு கொடுத்து வா போட்டு சட்டத்தை வாங்கி கொண்டு பகவானும் பார்வதியும் எங்கே வருகிறார்கள்? நாளை நல்ல தினையே கொண்டு இறைவனாகிய சிவபெருமானை அழைத்து இரேலும் உலகமெல்லாம் இறையிழக்கும் இறைவா, நம்ம ரொம்ப தூரமா நடந்து வந்தோம் பார்த்தீங்களா? நடந்து வந்ததனால பார்வதி எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. கொஞ்ச நேரம் நம்ம இளைப்பாரி விட்டு கைலாசத்துக்கு போவோம். நான் இதுக்குத்தான் என் கூட வர வேண்டாம்னு சொன்னேன். என் பேச்ச நீ கேட்டியாட்டி? ஆண்டவா, கொஞ்ச நேரம் இளைப்பாரி போறதுனால உங்களுக்கு என்ன வந்திருக்கு? சரி வா போவோம். உட்கார்ந்துட்டு போவோம். ஆமா ஆமா அப்படின்னு கண்ணு கட்டிய தூரத்திலே ஒரு ஆல விருட்சகத்தை கண்டு பகவானும் பார்வதியும் ஆல விருட்சகத்திற்கு அடியிலே
சென்று அமர்ந்திருந்தார்கள். இருந்தார்கள். அப்ப இந்த ஆலமரத்துக்கு அடியிலே 10-50 ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டிருந்தது. இந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய சின்னம் சிறிய பாலகன் 10 வயசு இருக்கக்கூடிய பையன். இந்த பேண்ட் போட்டிருக்கான் பாரு தம்பி. எங்க போட்டிருக்கான் பேண்ட்? ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கான். அவனை மாறி ஒரு 10 வயசு இருக்கக்கூடிய பாலகன் இந்த ஆடு மாடுகளுக்கு கொலை கொப்பு தீவனம் வேணும்னு மரத்துக்கு மேல ஏறி முனிக்கொப்பில் உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறான். முனிக்கொப்பில் உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டினா என்ன ஆகும்? அடிக்கொப்பில் உட்கார்ந்து முனிக்கொப்பை வெட்டினோம்னா கொலை மட்டும் கீழே விழும். நம்ம கீழே இறங்கி வரலாம். ஆமா, இவன் முனிக்கொப்பில் உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டுதான். அப்ப கொப்பு வந்தா இவனும் கீழே வந்துருவாமல. ஒன்னா சேர்ந்து வந்துருவான். இவன் நினைச்சான் ஏறும் போதுதான் ரொம்ப சங்கடப்பட்டோம், கஷ்டப்பட்டு ஏறணும், இறங்கும் போது படக்குன்னு வந்துடலாம்னு அப்படி உட்கார்ந்து வெட்டிக்கிட்டு இருக்கான். அப்படின்னு வெட்டிக்கிட்டு இருக்கான். ஆமா, சரி. அப்ப இந்த பையன் முனிக்கொப்பில உட்கார்ந்துலாம் அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான். கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டானே. தரையிலே விழுந்தா இவன் தவிடு பொடியாகி விடுவான். பிறண்டு விழுந்தா இவனை பெட்டி வச்சு தானே பிறக்க வேண்டும். உடனே சிவனை இழைத்து, ஆண்டவா அதோ பாருங்க, அறியாத பிள்ளை தெரியாத பாலகன் முனிக்கொப்பில் உட்கார்ந்த அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறான். நீங்க தான் போய் உடனடியா பிள்ளைய காப்பாத்தணும்னா. ஏய் பார்வதி, என் கூட வரும்போது என்னடி உன்னை சொன்னேன்? கூட வரும்போது வாயை திறந்து பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க. வாயை திறக்காத மறுவார்த்தை பேசாதன்னு சொன்னீங்க. நான் சத்தியம் பண்ணும் போது எப்படி சத்தியம் பண்ணேன்? எப்படி? படியிழந்து முடிக்க வரைக்கும் தான் பேச மாட்டேன்னு சொன்னேன். பேச மாட்டேன்னு சொன்னேன். வேலை முடிந்து விட்டது, நீங்க போய் பாலகனை காப்பாத்துங்க. அந்த பாலகனை காப்பாத்துங்க ஐயா. அப்ப சிவபெருமான் ஞான திருஷ்டியினால் அறிந்து பார்த்தார். ஏன் தெரியுமா? இதுவரைக்கும் இந்த பாதையா வந்திருக்கோம், போயிருக்கோம். இந்த பையனும் இல்ல, இந்த ஆலமரமும் இல்லையே, மரமும் கிடையாது. திடீர்னு இப்படி ஒரு சூழ்ச்சியா தெரியுதே அப்படின்னு ஞானத்தினால் அறிந்து பார்க்க அப்பந்தான் சிவனுக்கு தெரிந்ததா என்ன தெரிந்தது? பார்வதி யார் மீது சத்தியம் பண்ணி கொடுத்தா? அண்ணனாகப்பட்ட கோபால கண்ணன் மீது. கண்ணன் தான் பார்வதி சத்தியத்தை பரிசோதிக்க இப்படி ஒரு சூழ்ச்சியவை ஏற்பாடு பண்ணியிருக்கார். இதை அறிந்த சிவபெருமான் காப்பாற்ற முடியாதென்றார். பார்வதி காப்பாத்தலன்னா உங்க கூட ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். பெத்தவளுக்கு தானே தெரியும் பிள்ளையோட அருமை என்னன்னு. ஆம்பளை உமக்கு என்னையா தெரியும்? நீ போய் இப்ப பிள்ளைய காப்பாத்தணும்னா அப்படின்னா சிவன் பார்த்தார். பார்வதி என்ன பகவானே, வாழணும்னு விதை இருந்தா கண்டிப்பா அவன் வாழ்ந்தே தீருவான். சாகணும்னு விதை இருந்தா அவன் செத்துத்தான் போவான். யார் விதியை நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. வா நம்ம போவோம்னார். பார்வதி பிடிவாதமா நீங்க காப்பாத்தியே தீரணும்னா. இப்ப சிவன் வந்து ஒரு நிபந்தனை வைத்தார். என்ன நிபந்தனை? ஏச்சிங்க பாருங்க, பழக்கம் நடக்கங்க. ஆமா ஏச்சி, கவலைய கவனமா அங்க கேட்கணும். இப்போ ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு தகுந்த பரிசும் கொடுப்போம். ஒண்ணுமே தெரியாதா? அப்ப பள்ளிக்கூடத்துல சேர்த்துருவோம் உங்களை. பரவாயில்ல, அதே மாதிரி தெரியும் தான் நினைக்கும். ஆமா தெரியும். தெரியுமா? கண்டிப்பா. பரவாயில்ல பரவாயில்ல, 2 பேரும் பல்லு ஒண்ணு போல இருக்கு. கரெக்ட். எனத்தோட ஐயா ஆட்சிக்கு வெக்க வந்துடுதே, வெள்ளாடு தண்டோட. அதனால இந்த பாலகனை காப்பாத்தணும்னா ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? அவன் எப்படியும் மரத்துல இருந்து வெட்டி இப்ப கீழே விழ போறான். அதான் இப்ப நடக்கும். அப்ப அவன் கீழே விழும்போது சரி, உயிர் மேல ஆசை இருந்து என்ன பார்த்தா அம்மான்னு சொல்லி விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்து. என்ன பார்த்தா அப்பான்னு சொல்லி விழுந்தா ஆண்டவை பகவான் நான் போய் காப்பாத்துவேன். நான் உடனே போய் காப்பாத்துவேன். நல்ல காப்பி ஆத்துவியா? காப்பி ஆத்து. நாமெல்லாம் காப்பி போட்டோம்னா சீனி போடாமலே காப்பி இனிக்கும். எதுக்கு அப்படி? எனக்கு சுகர் 500 இருக்கு, சக்கரை வியாதி இருக்கு. அதனால அவர் கைப்பக்குவம் அப்படி. ஆமா, உனக்கு நம்ம ஒரு பாயாசம் தான் போடணும். பாத்துக்கோ, பாயாசம் போட்டா கதை முடிஞ்சு போகும். சக்கரை வியாதி இருக்குல்ல. அப்போ இந்த பாலக சரி அம்மானு சொல்லி விழுந்தா பார்வதி நீ காப்பாத்து. அப்பானு சொல்லி விழுந்தா ஆண்டவே பகவான் நான் போய் காப்பாத்துறேன். 2 பேர்களும் பேசி முடித்தார்கள். ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்டன் இருக்கான். ஓங்கி ஓங்கி வெட்டுதான். ஓங்கி ஓங்கி வெட்டினான் பாரு.
அங்க அருவால வெட்டி மரமும் கீழே கொப்பு சரிஞ்சு வருது. கொப்பு கீழே வந்ததே கொப்பு வரும்போது இவனும் சேர்ந்தே கீழே வரான். சரி கீழே வரான்னு நல்ல வார்த்தை சொன்னானா, கீழே வரும்போது கொப்பு மேல பையன் கீழே, பையன் மேல கொப்பு கீழே. கரணம் போட்டு வந்தான் பாருங்க. உயிர் மேல ஆசை இருந்த அம்மான்னு சொன்னானா, இல்ல என்ன பெத்த அப்பான்னு சொன்னானா, என்ன சொன்னா, அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை, அத்தனை விட்டு பாவி எதை சொன்னா? அந்த தாயிட்ட கேளுங்க. ஆடியன்ஸ் நீங்க தான் சொல்லணும். ஆமா, சரியான பதில் சொன்னா உங்களுக்கு 200 ரூபாய் பரிசு உண்டு. பரிசு கண்டிப்பா. ஆமா, தப்பா சொன்னா 500 ரூபாய் நீங்க கொடுத்துடணும். ஐயோ, நீங்க சொன்னது கேட்க மாட்டீங்க. உங்ககிட்ட கேட்கல, தெரியாத ஆள்கிட்ட தான் கேட்டோம். ஆமா, நீங்க சொன்னது சரியான பதில். அம்மா வேண்டும் சொல்லவில்லை. எல்லா கோயிலையுமே இப்படி படக்குன்னு பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம திருநெல்வேலி, நம்ம சுந்தராட்சி அம்மா கோயில் அப்படின்னா இந்த 3 வருஷத்துலயுமே எப்ப வந்தாலும் இருக்கிறவங்க 50 பேர் இருந்தாலும் 100 பேர் இருந்தாலும் அந்த கதையை வந்து கவனமா கேட்க கூடியவங்க. அந்த ஆன்மீகத்துல வில்லுப்பாட்டு கதையே கவனமா கேட்டு அதை ரசிக்க கூடிய மக்கள். அவங்க அவ்வளவு ரசிச்சிருக்கிறாங்க, தெரிஞ்சிருக்கிறாங்க, படக்குன்னு சொல்லிட்டாங்க. சில கோயில்ல ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கணும். சொல்லலைன்னா நானே சொல்லிட்டு ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டு போயிருவேன். ஆமா, இங்க கிடைக்காது. 2 வருஷம் 3 வருஷம் வரப்போய் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்த வருஷம் கேட்க மாட்டோம். ஏற்கனவே 2 வருஷம் கேட்டாச்சு. அதான் சொல்றேன். ஆனா 200 ரூபாய் பாக்கி இருக்கு, இன்னும் கொடுக்கல. ஆமா, அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை, அத்தனை விட்டு பாவி நான் செத்தேம்னு கீழே விழுந்தான். வாக்கு சனியும் போக்கல இந்த மாதிரி செத்தேம்னு விழுந்தான். தெக்க போயிட்டாண்டி. தெக்க தானே எமலோகம் இருக்கு. ஆமா, தெக்க போனவன் திரும்ப மாட்டான். அதனால செத்தேம்னு விழுந்தான். பாவியை செத்து போனா. அதான் பெரியவங்க சொல்லிருக்காங்க, அவன் வாழ்க்கை அவன் வாயில இருக்கான். வாயில 4 வழிச்சால ரோடா போட்டுருக்கு. ரோடா போடுவாங்க. அவன் வாழ்க்கை அவன் ரோடு கூட போட முடியாதுங்க. ஆமா, அவ்வளவு பெரிய வாயி வெத்தல தான் போட முடியும். ஆமா, வாழ்க்கை உன் கையில. அவன் வாழ்க்கை அவன் வாயிலன்னா நல்லதை பேசணும், நல்லதை நினைக்கணுமா. ஆமா, என்ன நினைக்கணும், எப்படி நினைக்கணும்? கல்லத்து கீழே விழுந்தாலும் அம்மான்னு சொல்லிடணும். இல்ல அப்பான்னு சொல்லிடணும். நான் செத்தண்டா அப்படின்னா நமக்கு அதான் கிடைக்கும். யார் இப்படி நினைக்க உன்னைய? மணி 12 மணி ஆகுது, ஆச்சு உன்னை இப்பமா நினைக்க. இப்ப முடிச்சிருப்பா. ஆனா ஒண்ணு, 12 மணிக்கு அவ நினைக்கிறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம் இருக்கு? ஏன் தெரியுமா? நீ விடியா சாயங்காலமே வில்லுக்கு புறப்பட்டு வந்துட்ட பாரு, அவ தூங்கும் போது அவ மனசுக்குள்ள நினைக்கா, அதிகாரி சாயங்காலமே போறோம்னு போயிட்டாரு, வில்லுக்கு போயிட்டாரு. விடியா காலம் நம்ம 3 மணி 4 மணிக்கு வந்துருவாரு. அவர் வரும்போது 4 மணிக்கு எந்திரிச்சு சரி முத்தத்தை தூத்து, அதுக்கு பிறகு பசுவ மாட்டு சரி சாணம் எதுக்கு? ஆமா, சாணியை அள்ளி கொண்டு வந்து நல்ல சருவ சட்டியில ஒரு குடம் தண்ணியை ஊத்து கரைச்சு வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு தலையில ஊத்துவாங்க. இல்ல அவன் சாணியை நல்லா கரகரன்னு கரைச்சு முத்தத்தை தொளிச்சு அதிகாரி வரும்போது நம்ம போடுற கோலத்தை பார்த்துட்டு வரணும்னு நினைச்சுக்கிட்டு படுத்திருக்கா. அதனால வரட்டும்னு நினைச்சா. ஒரு பக்கம் இருக்கு. சும்மல் போடும்போது ஏன் அம்மான்னு சொன்ன தெரியுமா? தும்மல் போடுறது வந்து ஒரு பெரிய சுகம். ஆமா, தும்மல் போடும்போது நம்ம ஆவி உயிர் வந்து ஆண்டவங்கிட்ட போயிட்டு தான் 2வது இந்த கூட்டுக்குள்ள வந்து சேருமா. சரி, ஆமா, அதனால தும்மல் போடும்போது அம்மான்னு சொல்லணும். என்ன புது புறணியா இருக்கு? பொய் இல்ல, அம்மான்னு சொன்னா தான் அந்த ஆவி வந்து கூட்டுக்குள்ள சேரும். இல்லன்னா அங்கே நின்னுக்கிட்டு மேல நின்னுக்கிட்டுனா கட்டையா சாஞ்சிரும் பிறகு. அதனால அப்போ இந்த மனிதனாகப்பட்டவன் நல்லா இருக்கு. இந்த மனிதனாகப்பட்டவன் கல்லத்தி விழுந்தாலும் அம்மான்னு சொல்லணுமா, அப்பான்னு சொல்லணுமா. வயிறு வலிக்குன்னு வைங்க, அம்மா எனக்கு வயிறு வலிக்கேன்னா நம்ம கடவுள் ஏதாவது வழிகாட்டுவார். அதை விட்டுட்டு நம்ம செத்துருவோம், நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்னு, என்னைக்குமே நம்மளுடைய எண்ணங்கள் வந்து சரியான விதமா இருக்கணுமா. இருக்கணும். இருக்கணும். அதனால அப்போ இந்த மனிதனாகப்பட்டவன் நல்லா இருக்கு. இந்த மனிதனாகப்பட்டவன் கல்லத்தி விழுந்தாலும் அம்மான்னு சொல்லணுமா, அப்பான்னு சொல்லணுமா. வயிறு வலிக்குன்னு வைங்க, அம்மா எனக்கு வயிறு வலிக்கேன்னா நம்ம கடவுள் ஏதாவது வழிகாட்டுவார். அதை விட்டுட்டு நம்ம செத்துருவோம், நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்னு, என்னைக்குமே நம்மளுடைய எண்ணங்கள் வந்து சரியான விதமா இருக்கணுமா.
பாசிட்டிவா நினைக்கணும். ஆமா, நெகட்டிவா நினைக்க கூடாது. அந்த எண்ணங்கள் தான் நாமளை உயர்வான இடத்துக்கு கொண்டு போகுமா. ஆமா, அது மாதிரி அடுத்தவனுக்கு கெட்டது நினைக்க கூடாது. அப்ப தப்பு. எதிரியா இருந்தாலும் நமக்கு ரெண்டு கண்ணு போனாலும் அவன் ஒரு கண்ணோட நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். ஆமா, நமக்கு ஒரு கண்ணு போச்சு அவனுக்கு ரெண்டும் போட்டும் நினைச்சோம்னா இருக்க கண்ணையும் உள்ள கண்ணாய் நம்ம கண்ணு போயிடும். என் வீட்டுக்காரிக்கு 2 கண்ணும் போயிட்டு ரொம்ப சந்தோஷம். ஆமா, எனக்கு கவலையே இல்லை. இனிமே நான் தான் போய் கதவை திறப்பேன். அதனால நான் இந்த பாலகன் செத்தே நின்று விழுந்தான், செத்து போனாண்டி. ஆமா, வா நம்ம கைலாசம் போவோம் என்ற ஆண்டவனும் பார்வதா தேவியுமாக அந்த நல்ல இடத்தை விட்டு கைலாசம் போவோம் என்று நாகலோக வழியாக உனக்கு என்ன வந்திருக்கு? வா நம்ம கைலாசம் போவோம். பிள்ளை இல்லாத ஒருக்கு பிள்ளை வரத்தை கொடுத்தா என்ன? சாமி தனனை தன்னை தன்னோம் தனனை தன்னோ தானை தனனை தன்னோ தானை தந்தனை தானை தன்னோ தானை தனனை தன்னோ அங்கே நாகராஜா நாகக்கன்னியே தவம் இருந்து வார போதிய
தவம் இருப்பதை கண்ட பார்வதா தேவி இவர்கள் ஏட்டு கணக்கை எடுத்து பார்க்க செய்த பாவத்திற்கு இந்த ஜென்மத்தில் பிள்ளை இல்லை என்று சிவன் சொன்ன போது பார்வதியானவள் பெண் பிள்ளையை கொடுத்தாக வேணும் என்று சாமி நீங்கள் கொடுக்கவில்லையானால் நான் கொடுப்பேன் என்று பார்வதி சொல்ல என்னை எதிர்த்து குழந்தையை கொடுப்பேன் என்று சொன்ன நீயே போய் 8 பிள்ளையா பிறக்கணும் போனார். அப்படியானால் கையில இருந்த அமிர்தம் என்னும் 8 கலசத்தை வரவழைத்து பார்வதி அருளால் வரமாக கொடுக்க 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வந்தார்கள். அது 48ஆம் நாளையில் நல்ல செவ்வாய்க்கிழமை என்று 8 கலசத்தில் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? நாளான நாளையில உனக்கு நல்ல செவ்வாய்க்கிழமையில
கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து தேடி வந்த மக்களுக்கு திருவாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து இந்த ஊர் வாழும் மக்களையும் அம்மாளை வணங்கும் பக்தர்களையும் மக்களை எல்லாம் அம்மா ஒரு பயிராக வளரச் செய்து மக்கள் ஓர் பயிராக சுந்தராட்சி அம்மா ஒரு வேலையாக எந்தெந்தைக்கு மக்களை காவல் காத்து வருகின்றார். இதுவரைக்கும் எங்கள் வில்லிசையை கண்டுகளித்த மக்களுக்கும் ஆலயத்திற்கு வரவழைத்த ஆலயத்து நிர்வாகத்தார் அவர்களுக்கும் ஒலி அமைத்து தந்த உரிமையாளர் அன்னார் அவர்களுக்கும் அமர்ந்த ஆபரேட் செய்த ஆபரேட்டர் அன்னார் அவர்களுக்கும் பரிசளித்து பாராட்டி என் அத்துணை அன்பு உள்ளத்திற்கும் வீடியோ பதிவு செய்தவர்களுக்கும் இதுவரைக்கும் நேரம் அளித்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் அனைவர்களுக்குமே எங்கள் வில்லிசையின் சார்பாகவே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.